உங்கள் குழந்தைங்க நீங்கள் கொடுக்குற லஞ்சை தினமும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வரணுமா? அப்போது இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இது நான் வீட்டிலேயே பண்ண ஹோம்மேட் மேங்கோ ஜாம், 100% நேச்சுரல். இதில் நோ சுகர், நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ஆர் எசன்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பங்கனப்பள்ளி மாம்பழம் நல்லா சதப்பத்தாக உள்ளதா நல்லா பழுத்ததாக எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சுகர் எடுத்துக்கல, அதுக்கு பதிலாக கல்கண்டு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன். இந்த 3 பொருள் தான் இதுக்கு தேவை. இப்போது நம்ம இந்த கல்கண்டு 400 கிராம் எடுத்துட்டுருக்கேன். அதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மேங்கோ பல்ப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அடிகனமான ட்ரைப்ளை பாத்திரத்தில் அந்த மேங்கோ பல்ப்பை போட்டு நம்ம நல்லா கலரணும். ஒரு கொதி வரும்போதே நம்ம அந்த பொடி பண்ணி வச்ச கல்கண்டு பவுடரை போட்டுடலாம். இது மாதிரி புது புது ரெசிபிஸ் நான் நிறையா போட்டுருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இந்த லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜாம் கொஞ்சம் நல்லா திக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அந்த லெமன் ஜூஸை இதில் விட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போது இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ இது நல்லா கெட்டியாக எடுத்து இப்போ ஒரு தட்டில் போட்டு செக் பண்ணால் இந்த மாதிரி வழிஞ்சு ஓடாமல் இருந்ததுன்னா இதான் பதம். இப்போ பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் இது ரொம்பவே நல்ல திக்காக எடுத்து இதை மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணினா ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சா ஒரு வாரம் 10 நாள் தான் வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மந்த்ஸ் வரைக்கும் இது கெடாது. இது பாருங்கள், 4 மாம்பழத்துக்கு இவ்வளோ ஜாம் நமக்கு ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணிட்டோம். அதோட ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம், தைரியமாக கொடுக்கலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் கொடுக்கலாம். இதுதான் இதில் பெரிய அட்வான்டேஜ். இப்போது இதை நம்ம 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை பாருங்கள், இந்த ஜாம் அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே கிளாஸியாக அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போது இதை நான் ஒரு 2 பிரெட் ஸ்லைஸை நல்லா இந்த மாதிரி நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஜாமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதை அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ சீசன் இல்லாத சமயத்தில் கூட இந்த குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறமா இந்த மாதிரி ஒரு பரோட்டா கோதுமையில் பண்ணிவிட்டு அது மேலே இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லாத அடைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இது நம்ம 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங்.